நம்ம பண்ணுற சில ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டு மட்டும் இன்னும் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் இன்னும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா மாதிரி அல்வா என்னங்க அல்வா அந்த பிறகு தள்ளி வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முதல்ல இந்த மாதிரி பழம் 3 நான் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி சென்டரில் மட்டுமே கட் பண்ண அந்த சென்டர் பாகம் மட்டுமே லைட்டாக இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை மாற்றி வச்சு இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே நட்ஸும் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துனா போதும், இல்லைனா பிரச்சனை இல்லை. எந்த நட்ஸ் சேர்த்தாலுமே பிரச்சனை கிடையாது. நம்ம போட்டுக்கிற நட்ஸே லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா துருவன தேங்காயும் போட்டு லைட்டாக மணம் வர அளவுக்கு மட்டுமே வறுத்தா போதும். இப்போ கூடவே இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஏலக்காய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பழத்தில் எந்த அளவுக்கு அந்த சென்டரில் எந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காயோட ஃபில்லிங்ஸும் உள்ளே வைக்கும் போது தான் சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பழத்தை எல்லாம் ரெடி பண்ணி மாற்றினதுக்கப்புறமா இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு பேஸ்ட் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த பழத்தில் அந்த தேங்காயோட பாகத்தில் மட்டுமே இந்த மைதா மாவோட பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய்யில் வேணாலும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பழத்தை இந்த மாதிரி ஒன்றா வச்சு மெதுவாக அப்படியே சிம்மிலேயே வச்சு திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் பண்ணணுங்க. அப்போ தாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர் சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எண்ணெயை எடுத்து நல்லா சூடாக கட் பண்ணி எடுத்து பசங்களுக்கு கொடுத்து மட்டும் பாருங்கள். பசங்களுக்கு என்னங்க, பசங்களுக்கு பெரியவங்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி மனசுந்து போகும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் பழம் நிறைச்சது அப்படின்னு கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.